Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என் அடைக்கலம், என் கோட்டை, my refuge and my fortress. இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். கவனிங்க. அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதலில் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது. 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. வேடனுடைய கண்ணிக்கும், பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருக்கு வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான்? யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா? அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா? இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம காலை பொறி வச்சு மாட்ட வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான்? வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்ட வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு, பொறி வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வழங்கும் இது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான். பொறி வைக்கிற ஆள் போய் எலியை பிடிக்கிறது இல்ல. பிடிக்கிறாங்களா? பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது. அவர் போய் பிடிக்கிறது இல்ல. அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்ல. ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆளை போய் பொறி பிடிக்குதா? போய்கிட்டு இருக்கிற எலியை பொறி ஓடி போய் பிடிக்குதா? கிடையாது. பொரிய பேசாம வச்சு விட்டுறாங்க. அந்த பொறிக்குள்ள ஒரு தேங்காயோ ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒன்று அந்த எலியை சுண்டி இழுக்கும்படியாக அது போற எலியை திரும்பி பார்க்க வைக்கிறது. முதல்ல திரும்பி பார்க்க வச்சு அப்புறம் ஆசை உண்டாக்குது. அது கிட்ட வந்து அது மோந்து பார்த்து அந்த வாசனை இன்னும் அதிகான ஒண்ணு, அதை சாப்பிட்டு தான் போகணும்னு மனசு வச்சு வாயை உள்ள விடுது. ஒரேடியா மாட்டிக்குது. அவ்வளவுதான். இந்த சாத்தானுடைய பொறியும் அப்படிதான். சாத்தானுடைய பொறி எப்படி? அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி திரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்ல. அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான்னு. அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷன் வைத்திருறான். அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்து அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகியால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள்ல பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான். இந்த சாத்தானுடைய சாட்சியை வேணான்னு நான் விசுவாசிக்கிறேன். சாத்தான் ஒண்ணும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதா என்னைக்கோ பண்ணி நம்மளால ஏமாத்திரம் சொல்லுங்க. அவனால முடியுமானால், நம்மளை வீழ்த்த முடியுமானால்,
நம்ம விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால் இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்ம எல்லாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாக்கோபு 1 அதிகாரம் 12 முதல், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியவான் கொடுத்திருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்டியூர் பண்றவன், இந்த சோதனையும் மீறி வாழ்கிற மனுஷன், இந்த சோதனையின் மத்தியில அதுல மாட்டாம வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாட்டின மனுஷன் பாக்கியவான் சொல்லல. இந்த சோதனை பொறி எங்க பார்த்தாலும் வச்சிருக்குது, ஆனா பார்த்து நடந்து கரெக்டா இருந்து அதுல மாட்டாம இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனை, இந்த தீமையான சோதனை எல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லி இருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசனிடத்துல மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு. பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க இப்படி சோதிச்சுட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார். மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். எப்படி சோதிக்கப்படுறோம் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. எப்படி சோதிக்கப்படுகிறோம்? தேவனா சோதிக்கிறார் கிடையாது. அவனவன் தன் தன், எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் தன் தன். தன் தன்னா அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றுறதுக்கு என்ன காரணம்? அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரிதான் கதை. பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பேசாம போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே, அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது. தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்ச அந்த பொறி இருக்குது. அந்த தேங்காயை பார்த்தோன்னு சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாய வச்சுட்டு தான் போகணும் இருக்கு. அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாரும் இழுக்கல, இவனே இழுக்கப்படுறான், வசீகர பண்ணப்படுகிறான். கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொறியை தான் சொல்றார். பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான். இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது. பார்த்து அந்த பொல்லாத காரியங்களை இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்தா அப்படி ஆசைப்பட்டு பக்கத்துல போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறபடியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து, இச்சைன்னா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை, இச்சை. அது கற்பந்தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பந்தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பந்தரிக்குது. இந்த சீட் ஆஃப் பேட் தாட்ஸ், கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பந்தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றார். ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கிறார். எப்படி அது ஆகுதுன்னு. எப்படி ஆகுது? இச்சையானது என்ன ஆகுது, கற்பந்தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், விதை மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக 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 குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை
உள்ளத்துல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்ல சோதனையில, இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பந்தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15வது வசனம், கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாற்றாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து 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 அது பிறந்துருது. என்னத்தை ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி. கற்பந்தரித்து எப்படி பிறகுதோ அதுபோல இந்த ஆசைகளும் கற்பந்தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, பாருங்க, சபை ஆட்களுக்கு எழுதுறார், விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்ல, இதுல மாட்டித்தான் ஆகணும்னா இப்படி சொல்லிருக்க மாட்டார். ஏன் சொல்றார் மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்ல, பொறி இருக்குதுன்னு தான் சொல்றோமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறிய வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியை உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சு அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறதில்லை. அது பேசாம உட்கார்ந்துட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், அந்த பொறியும் அப்படியே காத்துட்டு இருக்குது. யாரு போய் மாற்றுறது, நீங்க தான் போய் மாற்றீங்க. we are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள விழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் போய் மாட்டினீங்க, அதுல அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்கார்ந்துருக்கான், நீங்கள யார் போய் மாட்ட சொன்னது? அது எப்படி மாற்றீங்க, இச்சையில சிக்குண்டு அதையே மனதில் வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறது இல்ல? எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது? எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்த ஆவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியுது இல்ல. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் எவ்வளவு வல்லமை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிற. எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா? இதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்ல. ஏன் எல்லாருக்கும் இல்ல? எல்லாரும் இந்த அடைக்கலம் புகுறதுல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுறது கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகளில், பிசாசின் சோதனைகளில் போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது. நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும்? அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக, அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 91:3 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91:3 சொல்லுது, 91:3 சொல்லுது 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். அமைதியாயிட்டீங்க. வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார். பிசாசனுடைய கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91ஆம் சங்கீதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, பிசாசனுடைய சகல திட்டங்களுக்கும், அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும், அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நிச்சயமா தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்புவிப்பாரா? கிடையாது.
அப்பப்ப வெறும் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பிப்பார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் செல்லாது. யாரை தப்புவிப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி இதில் அடைக்கலம் புகுந்து இந்த வார்த்தை விசுவாசித்து இதன்படி செய்து இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்புவிப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்ததில்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக 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 ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாரு. கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க எப்படி பண்ணா. இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை. இல்லங்க சூழ்நிலை தான். சூழ்நிலை என்னங்க? மலையே நகர்த்திடலாம். நீங்க அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணது? எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவன் நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதவனுடைய அக்னியாஸ்திரங்கள், எபேசியர் 6:16 சொல்லி இருக்கிறது பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி, அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது.